ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ளே டவ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை நான் ரிவ்யூ போடும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, ஹேண்ட் வாஷோட மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஹேண்ட் வாஷோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காண்டி நான் வந்து இதில் என்ன கலர் வந்து நம்ம போடலான்னு தோணும்போது எனக்கு வந்து ப்ளூ வந்து நினச்சி, நீங்கள் வந்து டவ்வில் வந்து மிக்ஸ் பண்ணலாமா மிக்ஸ் பண்ண வேணாமா அப்படின்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் ஒன்று நான் எடுத்திருக்கேன். அந்த ஹேண்ட் வாஷோட தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹார்டாக இருக்கும்ல, எடுத்தப்போ ஹார்டாக இருக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம நல்லா சாஃப்டாக ஆக்கிக்கலாம் இந்த டவ்வை. ஸோ அதனால் நான் விளாண்டுட்டு இருந்தேன். என்னால் சவுண்ட் எஃபெக்ட் வந்து என்னால் போட முடியல, ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் டிவி சவுண்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் போட முடியல. ஸோ இப்போ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதை வச்சுட்டு நான் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் சூப்பர் ஹேண்ட் வாஷ் நாங்கள் இதான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன ஹேண்ட் வாஷ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிங்கிஷான ஒரு மெட்டாலிஷான பிங்கிஷ் உள்ள அந்த ஹேண்ட் வாஷ் எடுத்துகிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, பட்டர் ஸ்லைம் மாதிரி வரும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு வரல, ஏன்னு தெரியல. ஹேண்ட் வாஷ் அப்படி இருக்கா அப்படி என்னன்னு தெரியல எனக்கு. வேறு ஹேண்ட் வாஷ் வச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து வரலை. நான் எவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணாலும் எனக்கு வரல. அதே கன்சிஸ்டன்சி ஸ்டேஜுக்கு தான் வந்துச்சு. லைட்டாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆனுச்சு. ஸோ அவ்வளோதான். எனக்கு ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கீழே டேபிளெலாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, விளாட தான் அந்த ஒட்னஸ்லாம் போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். விளாண்டுட்டு இருந்தேன். இப்படி தான் இருக்குது. ஸோ விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பட்டர் ஸ்லைம் மாதிரி வந்துச்சு லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இவ்வளோ அந்த ஷாம்பு இதெல்லாம் அந்த ஹேண்ட் வாஷ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஷாம்பு மிக்ஸ் பண்ணால் தான் வரும்னு நினைக்கிறேன். சரியாக சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து போட்டுட்ருக்கேன் பாருங்க. கொஞ்சோண்டு தான் போட்டேன். இதாகிடுமோன்னு எனக்கு பயம் வந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சோண்டு தான் போட்டேன். அப்புறம் நிறைய போட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டார்க்காக இந்த ப்ளூ வந்து லைட் ப்ளூ ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எவ்வளோ அளவு வந்து அந்த இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் அவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது பட்டர் ஸ்லைம் மாதிரி வராது. ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். பட்டர் ஸ்லைம்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் அந்த மாதிரி இந்த டவ்லேயும் வந்து நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் போட்டுறாதீங்க. நான் போடலான்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் இது தோணுச்சு. ஸோ அதனால் நீங்கள் போட்டுறாதீங்க. ஸோ அந்த மாதிரி நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வந்து போட்டேன். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி தேய்ச்சிட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு என்ன மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ க்ளேயில் வந்து ஹேண்ட் வாஷ் மிக்ஸ் பண்ணால் அது ஒரு இதுவாக வரும். அதுவே வந்து டவ்வில் மிக்ஸ் பண்ணால் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா பட்டர் ஸ்லைம் மாதிரி தான் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். இது என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைம்லாம் மேக் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து ஸ்லைம் வந்து ஹோம்மேடாக மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நேரில் பார்க்க அப்படி தெரிஞ்சிச்சு. இவன் வந்து ஃபில்ட்ரு வச்சுக்கிறனால அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்புறம் என் கையிலலாம் ஒட்டியிருந்துச்சு பார்த்தீங்களா, டேபிளெல்லாம் ஒட்டியிருக்கு அப்படி. ஸோ அதெல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிச்சு. அப்படியே இப்படி வைக்க எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நல்லா நான் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோன்னு. எனக்கு என்னமோ பட்டர் ஸ்லைம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான், ரொம்ப இல்லை. பட்டர் ஸ்லைம் மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்பவே இல்லை. ஸோ இப்போ நான் உருட்டி வச்சிடுறேன், அவ்வளோதான். நம்மளோட ரிசல்ட்டு வேணால் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் உள்ளாக்க வச்சிடுறேன். ஸோ பாய்.